ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் தேர்ட் சம் ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். ஸோ லாஸ்ட் சம் செகண்ட் சம்முக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அங்கே ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் ஃபார்ம் எழுதணும். இவங்க ஆர்டர் ஃபார்ம் எஃப்ஏ கொடுத்துட்டாங்க. 1,2 2,2 3,2 4,3 5,4 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் அவங்களாவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணால் மட்டும் போதும்னா ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டேபிள் ஃபார்ம் எழுத சொல்கிறாங்க. அப்புறம் கிராஃப் எழுத சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆரோ டயக்ராம் வரைவோமா? அதுக்கு முதல்ல நம்ம ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ எஃப்ஸ் ஈக்குவல் டு 1,2 2,2 3,2 4,3 5,4. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆரோ டயக்ராம் எப்படி எழுத போகிறோம், எப்படி வரைய போகிறோம்னு பாருங்கள். டயக்ராம் ஃபஸ்ட்டு வந்து ஆரோ டயக்ராமை பொறுத்தவரை ஃபங்க்ஷன் எஃப் இருக்குன்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அதுக்கு தான் நம்ம வந்து வரைய முடியும். ஸோ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸ். ஸோ 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 1 2 3 4 5 இந்த மாதிரி போட்டிருக்கட்டும். இப்போது நம்ம ஆர்டர் ஃபார்மை வச்சு ஒவ்வொன்றுக்கும் ஆரோஸ் வரைஞ்சோன்னா நமக்கு ஆரோ டயக்ராம் ரெடி. 1க்கு 2, அதே மாதிரி 2க்கும் 2 தான். அடுத்து 3க்கும் 2 தான். ஸோ 1 2 3. அதுக்கடுத்து 4க்கு 3, 5க்கு 4. ஸோ இதுதான் ஆரோ டயக்ராம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிள் ஃபார்ம் எப்படி எழுதணும்னா வெரி ஈஸி ஒன். ஃபஸ்ட்டு எக்ஸ், அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து என்னது 1, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2 2 2, 3க்கும் 2, 4க்கு 3, 5க்கு 4. இதை கண்டிப்பாக டேபிளாக எழுதிடுங்க. அவ்வளோதான். Okay, finish. Second one finish. Then third one we draw a graph. எப்படி கிராஃப் வரைய போகிறோன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இதில் எக்ஸில் வந்து 1 2 3 4 5 தான். சேம் திங் 1 2 3 4 5. அதே மாதிரி ஒய் எஃப் ஆஃப் எக்ஸும் ஒய்லையும் 1 2 3 4 5 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 1க்கு 2 அப்படி தானே? 1க்கும் 2 தான், 2க்கும் 2 தான், 3க்கும் 2 தான், 4க்கு தான் 3, 5க்கு 4. So the graph is finished. Okay, so very simple problem, easy one. Okay, எப்படி பண்ணுறோன்னு நல்லா பார்த்துக்கோங்க. Thank you.